யமன் என்ன தாண்டி தானே போகணும். நான் மிருத்திங்க மந்திரத்தையே சொல்லிட்டு இருக்காங்க. இரவு பகலாக அந்த மனுஷி ஒரு 3-4 நாள் அங்கே உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. கிராஷ் லேண்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்களா? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ரமேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் மலேசியருங்க. 2 பேர் தான் கிராஷ் லேண்டிங்கில் படைச்சிருக்காங்க. ஒன்று ஒரு பிரான்ச்சுக்காரர், இன்னொன்று மலேசியாவில் ரமேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் நம்மக்கிட்ட சுதர்சன ரட்சை வாங்கி அணிஞ்சவர். அவர் வந்து வணக்கம், பரிகாரம் பலிக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்விங்க. நிறைய பேருக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்கலாம். எது வந்தாலும் அதை அனுபவிச்சு தான் ஆகணும், பரிகாரம்லாம் ஒன்றும் படிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் பண்ணக்கூடிய பேர் நிறையா இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள்ங்க, சித்தர்கள், நமக்கு 18 சித்தர்கள், 4 வேதங்கள், எத்தனையோ பிரம்மாண்டங்கள், மந்திரங்கள் நிறைய சொல்லப்பட்டது. இதெல்லாம் என்னத்துக்கு சொல்லப்பட்டது? கோயிலுக்கு நாம் ஏன் போகிறோம்? இந்த வழிபாடுகள் வந்து நாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கோயிலுக்கு போனால் நம்ம என்ன வேண்டுறோம்? ஒரு சங்கல்பம் பண்ணுறோம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பேரையும் சொல்லி, நட்சத்திரம் சொல்லி, மோமோ பார்த்த சமஸ்த துர்தேட்சத்வாரா ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் இஷ்டகாமயார்த்த சித்தர்த்தம் லோக கல்யாணார்த்தம் ஓம் தனம் தானியம் பசுபுத்திர லாப சித்தியர்த்தம், இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணுறோம். கோயிலுக்கு போகிறதே வந்து ஒரு மிக சிறந்த பரிகாரம் தான். வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறையான விஷயங்களுக்கு நம்ம வந்து சாந்தியை, சமாதானத்தை தேடி போகக்கூடிய இடம், நிம்மதியை தேடி போகக்கூடிய இடம் கோயில் தாங்க. அங்கே கடவுள் வீற்றிருக்கிறார், அங்கே தெய்வ சாநித்தியம் இருக்குது, அங்கே போய் பண்ணுறோம். ஒரு தலைவலி ஏற்படுதுங்க. தலைவலி ஏற்பட்டால் தலைவலியை வந்துருச்சு, அதை அப்படியே அனுபவிச்சுட்டு போவோம் அப்படின்னு மாத்திரை சாப்பிடாம இருக்க போகிறோமா? மருத்துவரை பார்க்காம இருக்க போகிறோமா? ஒரு வேதங்களில் சாஸ்திரங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சனி தசை நடக்கிறது, சனி தசையில் ராகு புக்தி அல்லது சனி புக்தி நடக்கிறது, உங்கள் ஜாதகத்தில் கோட்சார ரீதியான பலன்களில் சனி இப்போ சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலத்தில் 8வது பாவம் சனி. நீங்கள் பிறந்த பொழுது வந்து அவர் 12ல் இருந்துட்டார். ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. பண்ணுனா அந்த காலகட்டத்தில் ஏதாவது பரிகாரம் பண்ணுனா பலிக்குமா? ஆமாங்க. பாருங்க, ஸ்ரீ ருத்ரம் டீகோடட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். 36 வருஷம் ஆயிரக்கணக்கான ஹோமங்கள் பண்ணியாயிடுச்சு. பத்துமலை அடிவாரத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஹோமம். அந்த நேரத்தில் 98, 99 மலேசியாவில் பொருளாதார நெருக்கடிங்க. அந்த ஹோமத்துக்கு வந்து அதிகாரபூர்வமாக அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒப்புதல் கொடுத்தது மறைந்த முன்னாள் அப்போ வந்து துணை பிரதமர் இருந்தார். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னால் பிரதமராக இருந்தார் துன் படாவி அவர்கள். அவர் தான் வந்து அதை அப்ரூவல் கொடுத்தாரு. அதாவது ஹோமத்தை பண்ணலாம். முதல் தடவை பத்துமலை அடிவாரத்தில் பண்ணணும். சொந்த பணங்க, யாருக்கையும் பணம் வாங்கலை. 15 லட்சம் வெள்ளி செலவானுச்சுங்க. 1.5 மில்லியன். நான் செய்தேன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு திருப்தி ஏற்பட்டுச்சுங்க. நிறைய குழந்தைகள் படிக்கிறதுக்கு அந்த மாதிரி வெளி மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர், 2.5 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் அந்த ஹோமத்தில். அது நான் செய்ததே வந்து பரிகார ஹோமம் தான். அதாவது சமுதாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம செய்தது. 2வது தடவை ஹோமம் செய்த பொழுது எந்திரங்களை வச்சு நாங்கள் பூஜை பண்ணணும். ஏன்னா அந்த சுதர்சன யந்திரம் வீடுகளில் இருந்தால் அது ஒரு மிகச்சிறந்த பரிகாரம், மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பு அப்படின்னு. சுதர்சன யந்திரம், மிருத்யுஞ்சய யந்திரம், தன்வந்திரி யந்திரம், இந்த மாதிரி பல எந்திரங்களை வச்சு பூஜை பண்ணி எடுத்துங்க. திதிமண்டல பூஜையாக பண்ணணும் 2வது தடவை. அதுவும் நம்மளுடைய சொந்த செலவில் தான் பண்ணோம். இதெல்லாம் பண்ணி என்ன மாற்றம் ஏற்படுது? நிறைய மாற்றங்கள். வாங்கி வச்சவங்க, இருக்கிறவங்க எல்லாருக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. எங்கள் வீட்டில் 3 குழந்தைகளை மருத்துவம் படிக்கிறதுக்கு போனாங்க. எல்லாம் மிக சிறப்பாக இருந்துச்சு. பரிகாரம் நிச்சயமாக படிக்கும். தோடிகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மாதிரி பரிகாரம் பண்ண ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. மரணத்திற்கு போன கண்டத்தை ஒருத்தன் அனுபவித்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு வாழ்க்கையில் மரணத்தை வெல்லக்கூடிய மந்திரம்னு ஒன்று இருக்குங்க. திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவாருகமையும் வந்தனாத் மருத்தியோர் முட்சமாமர்தார். அதாவது ருத்ரத்திலேயும் சமூகத்திலேயும் ருத்ரத்தினுடைய கிருதயமாக சொல்லப்படக்கூடியது இந்த மிருத்யுஞ்சய மந்திரங்க. அது சொல்லப்படக்கூடிய வேலையில் மனிதனுக்கு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவியல் ரீதியாக மெய்ப்பிக்கணுமா? நீங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அமெரிக்காவில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ரிசர்ச் பண்ணுறவங்க யாராவது இருந்தால், நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் அங்கே போய் ரிசர்ச் பண்ணார், டத்தோஸ்ரீ மகாதேவன் அப்படின்னு. அவர் ரிசர்ச் பண்ண அந்த ஃபைல், அந்த கோப்பு அங்கே இருக்குதுங்க. ஏன்னா என்னுடைய மகள் வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் PhD பண்ண பொழுது அதுக்கு வந்து தெய்வ நம்பிக்கைலாம் ரொம்ப குறைவு. ஆனால் ஒரு நாள் கூப்பிட்டு அழுவிச்சு. நான் வந்து நீ சொன்ன விஷயத்தை அப்போ நம்பினதே கிடையாது. டத்தோஸ்ரீ மகாதேவன் நம்மளோட வானொலியெல்லாம் பேசியிருக்கிறாரு. அவர் வந்து அந்த மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லக்கூடிய வேலையில் மனிதனோட உடம்புல மாற்றமே ஏற்படுது. அப்படியே அந்த ரத்த ஓட்டங்கள், அவனுக்கு இருக்கக்கூடிய ரத்த அழுத்தங்கள்லாம் குறைந்து சமநிலைக்கு வருகிறது.
இது மிக சிறந்த மந்திரம் அப்படின்னு அறிவியல் ரீதியாக அப்படியே மெய்ப்பித்து ஒரு தீசிஸ் பண்ணியிருந்தாருங்க. அப்படின்னா மந்திரங்கள் மனதினை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது. பரிகாரமாக இந்த ஒரு ஹோமம் செய்யறோம், கண்டமான ஒரு சூழ்நிலை, கஷ்டம், அப்படியே மரணப்படுக்கையில போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஏதாவது கடைசி முயற்சி பண்ணலாம் அப்படின்னா சீந்தில் கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிங்க, அமிர்த சஞ்சீவி அப்படின்னு சொல்லுவாங்க. மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னுவாங்க. மரத்துல இருக்கும், அப்படியே கொடியா ஏறும். அதை நீங்க வெட்டி விட்டீங்கன்னா அந்த செடி சாகாதுங்க. அதுக்கு சாகா மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய பேருங்க. அந்த செடி உடனே வேரெல்லாம் கீழே இறக்கி அது முளைச்சிக்கும். பச்சையான அந்த இலையை, செடியை, அந்த வேரை கொண்டு வந்து ஹோமம் செய்யக்கூடிய வேலையில பசும்பாலில் துவைத்து அந்த மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லக்கூடிய வேலையில அந்த ஹோமத்தை செய்தால் அந்த மரணப்படுக்கையில் இருக்கிறவங்களாம் காப்பாற்ற முடியும் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கேன். அது செய்து பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நம்ம செய்து பார்த்துருக்கோம், வெற்றி பெற்றிருக்கோம். 100 தடவை செய்தால் 95 தடவை வெற்றி கிடைச்சிருக்கு. அப்படின்னா அதுக்கு 95 மார்க் கொடுக்கலாம் தானே. அப்படின்னா பரிகாரங்கள் கண்டிப்பாக பலிக்கும். நோய்க்கு மருந்து சாப்பிட்ற மாதிரி தாங்க பரிகாரத்துக்கு நம்ம அந்த பரிகாரம் பலிக்குமா இல்லையா அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால ஜாதகத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், வேதத்தின் சாட்சியாக அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அப்படியே நம்ம வந்து இனியும் பிசகாமல் சரியாக செய்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஆயிரக்கணக்கான தசா விதிகள் என்னிடத்துல இருக்கிறது. ஒருத்தர் வந்து 8 தடவை கத்தியால் குத்திங்க, அவர் மருத்துவமனையில் இருக்கிறாரு. அவரு அப்போ நாங்களாம் வானொலியில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு மருத்துவமனையெல்லாம் சொல்லிட்டாங்க. அவரோட நாக்கு கூட நீளமாக வெளியே வந்துடுச்சு. அவர் இன்னும் நடமாடிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க வீட்டுக்காரவங்க அந்த மருத்துவமனையோடைய வாசல்ல, அந்த அறைக்கு செல்லக்கூடிய வாசல்லையே உட்காந்து அவங்க வந்து இப்படி, நான் கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, நான் உள்ளே போகிறதுக்கு முன்னால் இவங்களை பார்த்தேன், கேட்டேன், இல்லை நான் மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லிகிட்டே இங்கே வந்திருக்கேன், கண்டிப்பாக யமன் என்ன தாண்டி தான் போவாருங்க. 8 நாளுங்க. 8 நாளில் வந்து அவருக்கு வந்து எல்லா சூழ்நிலையும் சரியாக வந்து அவர் எந்திரிச்சு நடந்துட்டாருங்க. மருத்துவ உலகமே அப்படியே அதிர்ந்து போனுச்சுங்க. இன்னமும் அவர் இருக்கிறாருங்க. கேலை சிப்பாங்க ஏர்போர்ட்டில் அவர் வேலை செய்யும் பொழுது அவர் கத்தியால் குத்தப்பட்டு தாக்கப்பட்டார். இது உண்மையாக நடந்த விஷயங்க. இது ஒரு விஷயங்க. கிராஷ் லேண்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்களா? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ரமேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் மலேசியருங்க. 2 பேர் தான் கிராஷ் லேண்டிங்கில் படைச்சிருக்காங்க. ஒன்று ஒரு பிரான்ச்சுக்காரர், இன்னொன்று மலேசியாவில் ரமேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் நம்மக்கிட்ட சுதர்சன ரட்சை வாங்கி அணிஞ்சவர். அவர் வந்து இந்த ஃப்ளைட் அப்படி கீழே விழக்கூடிய காலகட்டத்தில் மனைவி மக்கள் மட்டும்தான் கண்ணில் தெரிஞ்சாங்களாம். ஆனால் தன்னை அறியாமல் கையை வந்து அந்த சுதர்சன ரட்சை பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னார். அவர் கண்ணு திறந்து பார்க்கும் பொழுது கால் மட்டும்தான் முறிவு ஏற்பட்டுருச்சு, ஆனால் உயிராக இருந்தாராம். மருத்துவமனை கொண்டு போனாங்க, அவர் பழிச்சிட்டா இருப்பாருங்க. இப்போ அண்மையில் உங்களுக்கு தெரியும், அகமதாபாத்தில் ஒரு கிராஷ் லேண்டிங் நடந்திருக்கு. அதில் தப்பிச்சு ஒரு பேர் ரமேஷ் பாருங்க. இந்த ரமேஷ்ன்ற பேர் உள்ளவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பரிகாரம் கண்டிப்பாக பலிக்குங்க. ஆனால் அதை முறைப்படுத்தி செய்யணும். தெய்வ நம்பிக்கை என்பது நம்மளை கண்டிப்பாக கைவிடாதுங்க. இஃப் யூ ஹவ் டைம் டு ப்ரே, த காட் ஹஸ் டைம் டு லிசன். இஃப் யூ நோ டைம் டு ப்ரே, த காட் ஹஸ் நோ டைம் டு லிசன். நன்றி.